தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் கூடி வருவதற்கும் பரிசுத்த இதயத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் தேவன் நமக்கு தந்த கிருபைகளை நினைப்போம். இந்த புதிய மாதத்திலும் தேவனாய கர்த்தர் நம்மோடு இருந்து ஆராதனை எல்லா விதங்களிலும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் மை துதிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தேவரே, நீர் அற்புதமாக அதிசயமாக ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு வழிநடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். உன்மேல் என்னை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர், நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர், எங்களை உடைய நல் வார்த்தையின்படியே நடத்தி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் தேவனே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயர் சொல்லி அழைக்கிறவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். யாவையும் எங்களுக்காய் செய்து முடித்தவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம். கேருபீன்கள் சேராபீன்கள் நடுவில் ஆண்டவரே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற, துதிக்கப்படுகிற, ஆராதிக்கப்படுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு அளித்தவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமான தேவனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் பாதங்கள் கல்லில் இடரா வண்ணம் உம்முடைய தூதர்களை கொண்டு ஆண்டவரே அவர்கள் கைகள் ஏந்தி கொள்ளும்படி எங்களை ஆண்டவரை வழிநடத்தி வருகிறவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு மை துதிக்கிறோம். எங்கள் போக்கையும் மரத்தையும் எங்களுடைய ஆசீர்வதித்தவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கால்கள் தள்ளாடாமல் எங்களை பாதுகாத்தவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. விக்கினங்கள் எங்களை விட்டு கடந்து போகும்படி செய்தவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி இயேசுவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிறை இருப்புகளுக்கு உட்படாதபடி ஆண்டவரே எங்களை எல்லாவற்றிலும் விடுவித்து பாதுகாத்தவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக. ஆலயம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் ஆராதனையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்கள் மேலே நினைவாயிருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை நினைத்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ நினைத்தருள்வீராக. ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகள் மேல் நினைவாயிருப்பீராக. குழந்தைகளிருந்து வயது புலர் வரையிலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர்பராய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையை உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக. ஆண்டவரே, மகிமைப்படுவீராக. எங்களை மறைத்துக் கொள்வீராக. எல்லாம் அல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில் நாம் பாடல்களை பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம். அல்லேலூயா. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பூதளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வெற்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வெற்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க வாரியில் வந்தமை நாமம் அது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க வாரியில் வந்தமை நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம்
எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் நிகரில்லாத தேவன், துதிக்கு பாத்திரர், பரிசுத்தமான ஆண்டவர். இந்த வேளையில் நாம் யாவரும் கரங்களை தட்டி அவரை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். பொன்னும் பொருட்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயும் மறைந்திடுமே, இதனும் விலையேற பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருமகனே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, உங்கள் தேசமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே, உங்கள் தேசமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே, துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, கல்லும் மண்ணும் கடவுளல்ல, கையில் சித்திரம் தெய்வம் அல்ல, கல்லும் மண்ணும் கடவுளல்ல, கையில் சித்திரம் தெய்வம் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, பொருட்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே, பொருட்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே, இதனும் இல்லை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, தேவ மைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார், தேவ மைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார், மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாள
மீட்டெடுத்திடும் மாந்தரை மீட்டெடுத்தார் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா கொந்தளித்திடும் மலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர் கொந்தளித்திடும் மலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர் அடைத்திடுமே அதற்கிடமே அக்கறை நாமும் சேர்ந்திடவே நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா ஜீவன் தந்தவர் மனிதெழுந்தார் ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார் ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார் ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார் மறுபடியும் வருவேன் என்றார் மாசந்தோஷ நாள் நெருங்கிடுதே நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பிரகாசமான ஜோதியானவர். ஹல்லேலூயா. பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்று யாக்கோபு 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஜோதிகள் மட்டுமல்ல, ஜோதிகள் என்று சொல்லப்படுகிற எல்லா ஜோதிகளுக்கும் அவர் பிதாவானவர். ஹல்லேலூயா. ஜோதிகள் என்றால் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என்று ஏராளமான விண்கோள்கள் இருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் பிதாவானவர், அவைகளெல்லாம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவைகளெல்லாம் படைக்காதவைகள் அல்ல ஆண்டவர்கள் அல்ல, அவைகளை படைத்தவரே ஆண்டவர். அவைகள் எல்லாவற்றையும் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் நட்சத்திரங்களையும் பெயரிட்டு அழைக்கிறவர், அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர், அனைத்தையும் ஆளுகை செய்கிறவர், அனைத்தின் மேலும் ஆளுகை செய்து தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறவர். இந்த வேளையிலும் அவருக்கு 1000 நாமங்கள் உண்டு. அதிசயமானவர் என்ற நாமம் உண்டு, அற்புதமானவர் என்ற நாமம் உண்டு, இம்மானுவேல் என்ற நாமம் உண்டு, உன்னதமானவர் என்ற நாமம் உண்டு, பெரியவர் என்ற நாமம். இப்படி ஏராளமான நாமங்கள் இயேசுவுக்கு உண்டு. அந்த நாமத்துக்குரியவரை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். கைகளை தட்டி நாம் பாடுவோம். எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம்.
தீர்த்தீரையா. எல்லோருக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரங்களை பாடிடுவேன். எல்சாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எவனேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்சாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எவனேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக இந்த நாடும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணை வந்த தேவன் நீங்க இன்னும் என்று பாடுவேங்க. யெகோவா நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக இந்த நாடும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணை வந்த தேவன் நீங்க இன்னும் என்று பாடுவேங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரத்தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரத்தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு 1000 நாமங்கள் உடையதான தெய்வத்தை ஆராதிக்கும் ஒரு கிருபையை எங்களுடைய வாழ்க்கை நீர் தந்தபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் அந்தியோடு உம்மை துதிக்கிறோம். உமக்கு 1000 நாமங்கள், 10000 நாமங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரிஷபபபபபபபா. கடந்த கர்த்தாவே, ஓ ஹல்லேலூயா. ஓ ராஜா, நாங்கள் உம்மை மாதங்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்தீரே. இந்த புதிய மாதத்தில் முதல் ஞாயிறை காண கர்த்தர் உதவி செய்தீரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து, ஓ இயேசுவே, நீர் கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ரீதாலா ராபா. கடந்த 9 மாதங்கள் எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த 10வது மாதத்தில் முதல் ஞாயிறை காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரே. நாங்கள் உம்மை
துடிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எஜமானரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஓ, எந்த நாவும் நீங்கள் அமைதியா இருக்கவே வேண்டாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ரபாலபா, கையிருந்தும் ஆண்டவரை செயல்படாததும் வாயிருந்தும் பேசாதது தெய்வம் அல்ல. நம்முடைய தேவன் நமக்காக ஜீவன் கொடுத்த தேவன், நம்முடைய தேவன் நமக்காக ஜீவன் கொடுத்தவர். உம்முடைய வல்லமை புறப்பட்டு வருவதாக, ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு வருவதாக. ஒவ்வொருவருடைய ஆவியினாலே கத்த நிரப்புவீராக. ரிதலரபா சந்தலரபலபலபா ஓரி கவரபலபலர துலரத கமலரபலரபா. சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையானவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மகத்துவமானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக இந்த 9 மாதங்களை யுத்தம் பண்ணினீர் அப்பா. இந்த 9 மாதங்களை எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணினீர் ஆண்டவரே. ரிஷபால பௌரிபி கபரபல பலபா ஓரி கபல பலபா சந்தலரபா. சில வெற்றிகள் எங்களுடைய வாழ்க்கையில ஓஹாலே ஏதோ தற்செயலாய் வந்தது என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, என் தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணினபடினாலே, எங்கள் தேவன் எங்களுக்காக பரிந்து பேசினபடினாலே அந்த வெற்றிகள் எங்களை நோக்கி கடந்து வந்தது ஆண்டவரே. அதை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு எவ்விதமான தகுதியும் இல்லை. ஆனால் எங்களை நீ தகுதிப்படுத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரீதா பாலரது உக்கலர தச்சில பாலரது உஷத்தல ஆரபால ரிதிக்கமல ஆரபா தூரரபால பலபா ஓ ரிக்கபர பௌரிபி கவல பலப உஷபல அரபா தூரரபா. ஓ, அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓ ஹalleluya. சத்ரு வெட்கப்படுவான், சத்ரு வெட்கப்படுவான். சத்ருவின் எண்ணங்கள், ஓ நம்முடைய சபையை குறித்து சத்ருவின் எண்ணங்கள், நம்மை குறித்து சத்ருவின் எண்ணங்கள் தோற்கடிக்கப்படும், தோற்கடிக்கப்படும். அந்நிய பாஷையோடு ஓ கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். ரீத்யபால ரதத்தீர பௌரி கரர தூலரத கமலரபா ஓ ரபால பௌரி கமல ரபஷத்தீருரத ஹலைச்ச சமாலரபலபா ஓ ரபால ரதக்கபலபா. விடுதலை உண்டாகட்டும், பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும், பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும், ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும், சபை மக்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். சத்துருவின் எண்ணங்கள், சத்துருடைய பார்வை ஓ இல்லாமல் அழிந்து போவதாக. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஓ ரிஜாலா ரதல ரபல பலபா ஓ ரபல பல பல ரதுக்கபல பலபா ஷத்தல ரபலபா ஓரி கபபபபபபபா. வான மண்டலத்தில் பொல்லாத அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. ரீதாலா பௌரிக்கபல ரபஷத்தராரே ஜந்தல ரபல ரபா. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஓ, கைகளை தட்டி கர்த்தரை வரவேற்போம், கைகளை தட்டி கர்த்தரை வரவேற்போம். ரீஷலாரபா தூரரத கமீலாரத அட்டுலாரத அட்டரரப உஷலாரபா. இயேசுவே நீங்க உலாவுங்க, இயேசுவே எங்க மத்தியிலே நீங்க உலாவுங்க. தடைகளை கர்த்தர் மாற்றி போடுங்க, தடைகளை கர்த்தர் மாற்றி போடுங்க. மாம்சத்தின் எண்ணங்கள் அழிக்கப்படுவதாக. சபைக்கு விரோதமாக இருக்கிற மாம்சத்தின் எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதாக. தேவ ஆவியானவர் அந்த இடத்தில் உலாவுவீராக. விடுதலை உண்டாவதாக. கட்டுகள் ஆண்டவரை உடைக்கப்படுவதாக. ஓரபல போஷ தீரபல பல பலபா. நன்றி செலுத்துகிறோம். இந்த 10வது மாதத்திலே ஒரு பெரிய விடுதலை சபை அனுபவிக்கட்டும், சபையின் மக்கள் அனுபவிக்கட்டும், ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும். ஓ கர்த்தர் இந்த சபை உருவாக்கப்பட்டது நோக்கம் இந்த 10வது மாதத்தில் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். சாபங்கள் இனி உன்னை தொடர்வதில்லை, சாபங்கள் இனி என்னை தொடர்வதில்லை. உன் சாபத்திற்கு முடிவு வந்தது என்று பேசினீரே ஆண்டவரே. ஓரி ஷபால் ஐதி கவரபலபா. எங்கள் சபையை குறித்து பிசாசு எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தோற்கடிக்கப்படட்டும். மனிதனுடைய சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தோற்கடிக்கப்படட்டும். ரீதால் அரபா ஷத்தல ரபலபா. விடுதலை, விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை. ஆவியில் விடுதலை, சரீரத்தில் விடுதலை, மாம்சத்தின் எண்ணத்திலிருந்து விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கட்டளையிடுவீராக. ரீதாலா பௌரி கபல பல பலபா. என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை நான் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். மனிதன் அல்ல கர்த்தர், மனிதன் அல்ல
1000 நாமங்களை உடையதான நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எத்தனை குற்றம் செய்தாலும் நம்மை மன்னிக்கிற தேவன், எத்தனை தவறுதல் செய்தாலும் நம்மை அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன், நம்முடைய அக்கிரமத்தை பாராதிருக்கிற கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஓ ரபா பாபா பாபா, உன் சாபத்தை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன், உன் சாபத்தை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். ஓ ரபா பாபா, கைகளை தட்டி அந்த வார்த்தையை உங்களுக்காக எடுத்துக் கொள்ளுங்கள், கைகளை தட்டி அந்த வார்த்தையை உங்களுக்காக எடுத்துக் கொள்ளுங்கள். உன் சாபத்தை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். உன் பிறந்த நாள் முதல் இதுவரை இருந்ததான சாபம் இன்று ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுகிறார். இந்த சபை உருவாக்கப்பட்டது நாளில் இருந்து இதுவரை இருந்த சாபம் கர்த்தர் இன்று மாற்றுகிறார். ஓ ரபா பாபா 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 பாபா, ரீதாலா ரபா சத்தலா ரபா ரபா, உன் கடனாகிய சாபம், உன் கடனாகிய சாபம், உன் ஏழ்மையாகிய சாபம், உன் வியாதியாகிய சாபம் இன்று கர்த்தர் மாற்றுகிறார். ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், லிபிலாரா தாலா ரபா சத்திலா ரபா, ஓ ரபால ரதக்கலார ததிச்சோலாரேயு ரீகா பாலாரா தக்கபரபா, ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் கர்த்தர் இந்த நேரத்தில் உங்க மத்தியிலே தெளிக்கிறார். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், ரீகா பாலாரா தூராரா தக்கபர பால பால பாலபா, ஓர பால பாலரபா தூராரபா, உன் குடும்பத்தை சார்ந்த சாபம் ஓ இயேசு இன்று மாற்றுகிறார், இந்த நேரத்திலே மாற்றுகிறார். பெற்றுக் கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள், வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்கள். என் சாபம் என் சந்ததியை ஆண்டவரே ஒருபோது தொடரக்கூடாது, என் சாபம் என் சந்ததியை தொடரக்கூடாது. ஓ ரபா பாபா 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 பாபா, ஓ ரதலரத கபலரபா சத்தலரபா, ஓரி கபலபலபலபா. வல்லமுள்ள தேவன் மகிமையான காரியத்தை செய்வார், வல்லமுள்ள தேவன் மகிமையான காரியத்தை செய்வார். ஓ ரபலபா, விட முடியாத பாவத்தாலே சிக்கி தவிக்கும் தேவ பிள்ளையே, ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று கதறுங்கள். கர்த்தர் விடுதலை தருவார். உன்னால் விட முடியாது, கர்த்தர் அதை மாற்றுவார். அந்த கண்ணியிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுவார். ஓ பிரைஸ் தி லார்ட். ரீதா லபால ரபா சத்தல ரபால ரபா. சர்வ வல்லவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம், சர்வ வல்லவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம், கிருபை நிறைந்தவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம், மகத்துவமானவரே ஆராதிக்கிறோம் ஐயா. ரபால ரபால ரபா, ஓரி ஷலா ரதால ரபால பால ரபா, ரத கலபால ரதுல ரபா கபா பாபா பாபா. சோத்ரம் 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 சோத்ரம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் யெகோவா ஈரே. நம்முடைய தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்கிற ஆண்டவர். இந்த கால வேளையிலும் ஆபிரகாமை போல கர்த்தர் நம் தேவைகளை பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். நீங்கள் வெட்கமடைந்து போவதில்லை. என் ஜனங்கள், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள். அவர்கள் ஒருபோதும் 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 வெட்கமடைந்து போவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே, அது உங்கள் வாழ்விலே நிறைவேறும். நீங்கள் வெட்கப்பட்டு நிற்கிற இந்த சூழ்நிலைகள் முழுவதுமாய் மாறும். நீங்கள் வெட்கமடைந்து நின்று கொண்டிருக்கிற, வெட்கமடைந்தவர்களாய் காணப்படுகிற சூழ்நிலைகள் அனைத்திலிருந்தும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு தருவார். நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். இயேசுவே உமக்கு நன்றி. நான் வெட்கமடைந்து நின்று கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரே நீர் என்னை கண்டதற்காக, நான் வெட்கப்பட்டு நிற்கிற இந்த சூழ்நிலைகளை மாற்றுவேன் என்று நீர் எனக்கு வாக்குத்தத்தம் செய்கிறதற்காக, நன்மையினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று நீர் எனக்கு கட்டளையிடுவதற்காக, ஆணையிடுவதற்காக உமக்கு சோத்திரம் 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 என்று கரங்களை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுவோம். ரீ பாபா 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 ரியந்தரா கபாலா சந்தலா ரீ பாபா பாபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். அப்படியே நாம் எழுந்து நின்று எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எழுந்து நிற்க முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். நாம் உற்சாகமாய் ஆவியில் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய இருப்போம். உங்கள் வசதி போல நீங்கள் உட்கார்ந்தோ நின்றோ ஆண்டவரை பாடி ஆராதிங்கள். யெகோவா
உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே இயேசு கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே இயேசு கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே இயேசு கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டேன் நான் அவர் சொந்த பிள்ளையானே கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே இயேசு கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே இயேசு கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே இயேசு கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே அல்லேலூயா 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 Hallelujah. Hallelujah. நல்லவர், கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நன்மை செய்கிறவர், இயேசு நன்மை செய்கிறவர், அவர் நம்மை தேற்றுகிறவர், நம்மை ஆற்றுகிறவர், நம்மை தாங்குகிறவர், நம்மை சுமக்கிறவர், நம்மை தப்பிக்கிறவர், எப்போதும் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவர். ஓரி பாபா 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 யந்தரகல சந்தல ரபா பாபா பாபா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு கூட இருந்தார். அவர்கள் இருந்த பகுதி வனாந்தரம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆனாலும் உங்கள் சூழ்நிலை வனாந்தரம் போல் இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைகள் வனாந்தரத்தில் தேவனால் நடத்தப்பட்டார்கள். அந்த வனாந்த அனுபவம் தேவன் உங்களை நடத்துகிற விதங்களில் ஒன்று. அந்த வனாந்திர அனுபவத்தில் நடந்த பொழுதிலும் அந்த வனாந்திரத்தில் 40 ஆண்டுகளும் ஒன்றும் குறைபடாமல் அவர்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர்களுக்கு ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை தூதர்களின் அப்பம் கொண்டு கர்த்தர் போஷித்தாராம். அவர்களை கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினாராம்.
பகலெல்லாம் அவர்களுக்கு மேகத்தூணாய் கூடவே நின்றாராம். இரவெல்லாம் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி அக்கினி துணவாய் கூடவே இருந்தாராம். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆச்சரியமாய் 9 மாதங்களையும் நடத்தி வந்திருக்கிற ஆண்டவர் இன்னும் உள்ள நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். மனாந்தரம் போன்ற நிலையில் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். அதன் மத்தியிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அதன் மத்தியிலும் கர்த்தருடைய கிருபை வெளிப்படும். அது மத்தியிலும் கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படும். அதன் மத்தியிலும் கர்த்தருடைய தயவு வெளிப்படும். அது மத்தியிலும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இன்னமும் அவர் நிரூபிப்பார். அந்த ஆண்டவரை உயர்த்தி நாம் அவருடைய நாமம் வாழ்க என்று சொல்லி அவரை ஆராதிக்க போகிறோம். உம் நாமம் வாழ்க ராஜா, என் தந்தையே. அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ரூவா, அவர் ராஜாதி ராஜா, உயிரோடு எழுந்தவர், சீக்கிரமாய் வரப்போகிறவர். அரசு வருக ராஜா, என் தந்தையே. மறுபடியும் உம் நாமம் வாழ்க ராஜா, என் தந்தையே. உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தரு. கைகளை உயர்த்தி. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரப்பா,
சுகம் தருபவர் நீ யெகோவா ரப்பா. சுகம் தருபவர் நீ. கைகளை வைத்து வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. ராஜாதி ராஜா நீரே, உம் நாம பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே, உம் நாம பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாரும் ஐயா. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாரும். மாரநாதா. அல்லேலூயா. மாரநாதா. அல்லேலூயா. மாரநாதா. அல்லேலூயா. மாரநாதா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா. 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 அப்படியே கைகளை தட்டி. Thank you, Jesus. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான நல்ல ஆண்டவரே காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கடந்த 9 மாதங்கள் எங்களை பத்திரமாய் பாதுகாத்தீர் ஆண்டவரே. நாங்கள் கண்ணீர் வடிக்கும் நேரத்தில் எங்கள் கண்ணீரை துடைக்க ஒரு தாயாக கடந்து வந்தீர் ஆண்டவரே. நாங்கள் கஷ்டப்படும் நேரத்திலே எங்களை தோள் மேல் சுமக்கும் தகப்பனாக கடந்து வந்தீர் ஆண்டவரே. பெருங்காற்று எங்களுக்கு விரோதமாக வீசும் போதும், அலைகள் புரண்டு வந்த போதிலும் அவை அதட்டுகிறவராக கடந்து வந்தீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல நேச அந்த 9 மாதமும் கடந்து இந்த 10வது மாதத்தை காணும்படி கர்த்தர் உதவி செய்தபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாட்களிலும் என் ஆண்டவர் எங்களோடு கூட சொன்னீர், உன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். உன் சாபம் இனி உன்னை தொடர்வதில்லை. இனி உன் சாபம் தொடர்வதில்லை. தொன்று தொட்டு வருகிறதான வியாதி உன்னை தொடர்வதில்லை. தொன்று தொட்டு வரும் கடன் பிரச்சனை உன்னை மாற்றுவதில்லை. உன் சந்ததியை மாற்றுவதில்லை. கர்த்தர் எல்லா சாபத்தில் இருந்தும் எங்களை விடுதலை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொள்கிறவர்களாகிய எங்களுக்கு நிச்சயமாகவே இந்த சாபம் தொடர்வதில்லை ஆண்டவரே. அப்போ அந்த நேரத்தில் எங்கள் பாடல்களை நீர் ஆசீர்வதித்தீர். எங்கள் ஆராதனை தேவனுடைய மகிமையை அனுபவிக்கத்தக்கதாக, பரலோகத்தின் மகிமையை அனுபவிக்கத்தக்கதாக நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கையையும் எங்களை நீ அங்கீகரிப்பீராக. வீணான செலவுகளுக்கும் வீணான
விதமான அலைச்சல்களுக்கும் எங்களை விலக்கி நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு பிரதிபலனாக இம்மையிலும் மறுமையிலும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை நீ கட்டளையிடும் ஆண்டவரே. அப்பா, தேவ செய்தி உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். உம்முடைய மகனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க என் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனங்கள் எங்களுடைய இருதயத்தில் ஆழமாக பதிந்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை, முடிவில் இருக்கிறதான திருப்பந்தியம் கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். இதை கொடுக்கிறவர்களை ஆசீர்வதியும், எடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பயபக்தியோடும் ஆண்டவரை, மிகுந்த ஆண்டவரை கவனத்தோடும் ஆண்டவரை அதை எடுப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆராதனை முழு பகுதி அப்பாவுடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்யும். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காணிக்கைக்கான பாடல் பாடும்போது நாம் காணிக்கை படைத்து விட்டு நம்முடைய இருக்கையில உட்கார்ந்து கொள்ளலாம். நீங்க இல்லாம வாழ முடியாத ஐயா, உங்க கிருபை இல்லாமல் வாழ தெரியாத ஐயா. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வம். காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே.
எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த 9 மாதங்களும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை, உடைய குடும்பங்களை, அவருடைய பிள்ளைகளின் குடும்பங்களை, அவர்களுக்கு உண்டான யாவற்றையும் ஆண்டவர் யோபுவின் குடும்பத்தை போல வெயிலடைத்து நீர் பாதுகாத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அந்த பாதுகாப்பை வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் வருக மட்டும் உடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளின் குடும்பமும் அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவரே, உடைய பாதுகாப்பை ஒவ்வொரு நிமிடமும் பரலோகத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை காணும்படி கிருபை செய்திருக்கிற ஆண்டவர், இந்த மாதத்திலும் கர்த்தர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தையை ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவேற்றிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் இந்த மாதத்தின் முதலாவது வாரத்தில் நாங்கள் வருவதற்கும் ஆண்டவரே, நாங்கள் உடைய ஓய்வு நாளை கனம் பண்ணுவதற்கும் பரிசுத்தமாக்குவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த விலையேறப்பெற்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து விடுதலையோடு ஆராதிப்பதற்கும் ஆவியிலே நாங்கள் களி கூறுவதற்கும் கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாம மகிமைக்கென்று படைத்த காணிக்கைகளையும் தசபாகங்களையும் இன்னும் வேதாம மொழிபெயர்ப்புக்கான காணிக்கைகளையும் மிஷன் காணிக்கைகளையும் உமது கரத்தில் கொடுக்கிறோம். அவர்களை ஒவ்வொன்றையும் ஆண்டவரை உம்முடைய கரத்தில் தருகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இடங்கொள்ளாமல் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுக்கத்தக்கதாக, கர்த்தர் ஊழியங்களை தாங்கத்தக்கதாக, கர்த்தர் சேவைக்கென்று அவைகள் பயன்படும்படியாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அதிகமாய் கர்த்தருக்கென்று கொடுக்கிற கிருபையை தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே, இன்னுமக்கென்று கொடுக்க வாஞ்சவுள்ள பிள்ளைகள், கொடுக்க இயலாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தின் வறுமைகள் மாறவும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவரே ஒரு வழியை நீர் திறந்தருள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வாக்கு தத்துவம் நிறைவேறட்டும். இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற அடியார்களை மறைத்து, ஆண்டவர் அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில அறிவிப்புகள். ஆராதனை முடிந்தவுடன் நமக்கு நற்கருணை ஆராதனை உண்டு. அதில் நீங்கள் பங்கு பெறுவதற்கான
தகுதி வேறொன்றுமில்லை. நீங்கள் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இயேசுவானவர் எப்படி யோவான் ஸ்நான இடத்தில் போய் தண்ணீரில் முழுகி ஸ்நானம் பெற்றிருந்தாரோ அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருந்தால் இதிலே பங்கு பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நமக்கு தினம் ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரையிலும் சபையிலே ஜெபம் நடைபெறுகிறது. அந்த ஜெபத்திலே நீங்கள் பங்கு கொள்ள உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். தினமும் காலை 10:30 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் அந்த ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதிலே கலந்து கொள்ளுங்கள். பாஸ்டர் அவர்கள் அந்த ஜெபத்தை நடத்துவார்கள். இது நாளிலும் ஒரு சில வேலைகள் நடைபெற்று இருக்கிறது. நாம் 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு பின்னால் உள்ள நிலையில்தான் நம்முடைய PA சிஸ்டம் எல்லாம் இப்பொழுது வைத்திருக்கிறோம். ஆகவே அவைகளிலே சில மாற்றங்கள் நமக்கு தேவை. இந்த பாக்ஸ் வேலை செய்யவில்லை, அதுக்கு ஒரு ஆம்பிளிஃபையரும் நமக்கு வேலை செய்யவில்லை. ஆகவே இப்போது நமக்கு புதிய மாடலில் ஆம்பிளிஃபையரே இல்லாத அளவுக்கு இப்போ இருக்கிற 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லாம் வந்துவிட்டது. இப்போ தான் நமக்கு அது தெரிய வருகிறது. ஆகவே அதன் அடிப்படையில் நமக்கு 2 பாக்ஸ் வேண்டியது இருக்கிறது. ஒரு பாக்ஸுடைய விலை 60,000 ஆனால் அதை டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி நமக்கு 32,500 ரூபாய்க்கு அது கிடைப்பதாக சொல்லியிருக்க இம்போர்ட் பண்ணுற பாக்ஸ் அது. ஆனால் அந்த பாக்ஸுக்காக நாம் சொல்லி வைத்திருக்கிறோம். அதோடைய தேவைகள் நமக்கு 2 பாக்ஸுக்கும் 70,000 ரூபாய் நமக்கு தேவைப்படும். அப்படியே ஸ்டாண்ட் எல்லாம் சேர்த்து வாலில் ஃபிட் பண்ணுவோம். அப்போது நமக்கு இந்த விசில் சவுண்டெல்லாம் வராது. அதற்கான சில காரியங்களுக்கு தான் அந்த கப்போர்டு சேர்க்கிறோம். அதில் நம்ம சில வேலைகள் இருக்கிறது. அதில் இன்னும் அந்த எலக்ட்ரிஷனை வைத்து சில வேலைகள்லாம் செய்யும். இந்த ஒயரெல்லாம் வெளியே வராத அளவுக்கு எல்லாம் உள்ளே அந்த பகுதியில் வைப்பதற்கு ஏதுவாக அந்த வேலைகள் நம்முடைய பிரதர் மேதுரப்பருடைய ஆலோசனையின் பேரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கப்போர்டு வேலைக்கும் மேலே உள்ள பழைய கப்போர்டு ஒருவர் கொடுத்திருந்தால் அதை சரி பண்ணுவதற்காக இதுவரையிலும் நமக்கு அதுக்குரிய பொருள் அப்படியே கூலியாக 21,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு நாள் வேலை இருக்கிறது. இந்த தேவைகளுக்காக நீங்கள் கொடுக்கலாம். இன்னும் நமக்கு 2 பாக்ஸ் வாங்க வேண்டியது இருக்கிறது. வருகிற வாரத்துக்குள்ள வாங்கினால் அது நமக்கு வசதியாக இருக்கும். இந்த தேவைகளுக்காக நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். நமக்கு தேவை 2 பாக்ஸுக்கும் நமக்கு 70,000 ரூபாய் தேவை இருக்கிறது. நீங்கள் அவைகளை மனதில் வையுங்கள். கர்த்தருக்கென்று கொடுக்க உங்களால் இயன்றால் அதை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்க உங்களை அன்போடு கேட்கிறோம். வருகிற 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்முடைய ஏஜி கேம்ப் சைட்டில் வைத்து கொடிக்குளம் நினைக்கிறேன், கொடிமங்கலம் தானே சார், கொடிமங்கலம் அந்த பகுதியில் நமக்கு கேம்ப் சைட் ஒரு 20 ஏக்கருக்கு மேல் இருக்கிறது. அதில் ஆடிட்டோரியம் எல்லாம் இருக்கிறது, கட்டடங்கள் இருக்கிறது. வருகிற நாட்கள் நம்முடைய வேதாம கல்லூரியே அந்த இடத்தில் நடைபெறுவதற்கான ஆயத்த வேலைகளை நம்முடைய ஸ்தாபனம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. வேதாம கல்லூரி மாணவர்களும் ஆசிரியர்கள் அங்கே தங்கியிருந்து பயில்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் உரிய திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். இப்போது காலவாசல் இருக்கிற அந்த வேதாம கல்லூரி சீக்கிரமாக அந்த இடத்திற்கு மாற்றப்படும். ஆகவே அந்த இடத்துல நமக்கு வருகிற 2ஆம் தேதி அந்த ஆடிட்டோரியத்தில் வைத்து ஆண்களுக்கான ஒரு நாள் கூடுகை இருக்கிறது. நீங்கள் அதில் பங்கு பெற செவ்வாய்க்கிழமை காலை 9 மணியிலிருந்து அது நடைபெறும். ஆண்கள் அதில் பங்கு பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தப்பட உங்களை கேட்கிறோம். நீங்கள் போக விரும்பினால் நமக்கு வேன் இருக்கிறது, அந்த வேனில் போவதற்கு ஒழுங்கு செய்வா நீங்கள் போய் வரலாம். அது மாத்திரமல்ல, சனிக்கிழமை நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்காக அல்லது SFCயிலிருந்து 12 வயதுக்கு மேலுள்ள மாணவர் மாணவிகளுக்காக ஒரு முகாம் நடைபெறுகிறது. அது நம்முடைய வேதாமக்கல் காலவாசல் வைத்து நடைபெறும் வருகிற சனிக்கிழமை. அதிலே எங்களுடைய பிள்ளைகள் 12 வயதுக்கு மேல் இருக்கிற பையன்களும் பிள்ளைகளும் நீங்கள் காலையில் 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரையில் இருக்கும் மதிய உணவு கொடுக்கப்படும். நீங்கள் போக விரும்பினால் முன்பாகவே நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களையும் இந்த வேனில் கூப்பிட்டு வருவதற்கு அதற்கான காரியங்களை ஒழுங்கு செய்வோம். வாலிப பிள்ளைகள் அதற்கு பெற்றோர்களை அனுப்பி வைக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். அப்போ அது இன்னும் 2 அறிவிப்பு. பெண்கள் ஐக்கியத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு இந்த டிசம்பர் மாதம் பெண்கள் ஐக்கியத்தின் மூலமாக
ஒரு சிறப்பு கூட்டங்கள் ஒழுங்கு செய்ய இருக்கிறார்கள். அந்த நாளிலே பெண்கள் ஐக்கியத்தில் உள்ளவர்கள் ஒரு யூனிஃபார்ம் சாரி வாங்குவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு ஒவ்வொருவருக்கும் 1000 ரூபாய் அந்த யூனிஃபார்ம் சாரிக்காக கொடுக்க வேண்டும். அதை கொடுக்க நீங்கள் யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் பாஸ்டர் மாதத்தில் அந்த பணத்தை நீங்கள் கொடுத்தால் டிசம்பர் மாதத்தில் அந்த யூனிஃபார்ம் சாரி வாங்கப்படும். அதற்கு நீங்கள் இப்போதே கொடுக்கலாம். எனக்கு இந்த மாதம் அடுத்த மாதம் இருக்கிற டிசம்பர் மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். அப்படின்னா அது 3 மாதத்துக்குள்ளும் 350 ரூபா வச்சு கொடுத்தா ஒரு மாதத்திற்கு 350 ரூபாய்த்து கொடுத்தால் இந்த 3 மாதத்துக்குள்ள இந்த பணத்தை நீங்கள் கொடுத்து விட முடியும். அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள அன்போடு கேட்கிறோம். அந்த நாளிலே ரோமர் நிருபத்திலிருந்து ஒரு எக்ஸாம் நடத்தப்படுமா? ஆகிய ரோமர் நிருபம் அந்த 16 அதிகாரத்தையும் நீங்கள் படித்து வைத்துக் கொள்ளுங்கள், மனப்பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள். எக்ஸாம் நடைபெறும். அதிலே முதல் 2-3 இடங்களை பெறுகிறவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்படும். ஆகவே அதிலே மனதில் வைத்து பெண்கள் ஐக்கிய டிசம்பர் மாதம் அது கர்த்தர் கடைசி வாரம் நடைபெறும். அதனாக அந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள ஆயத்தப்பட உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் உபாகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்து கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார். கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். என்ற மட்டும் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். யாக்கோபு சொன்னது போல, யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் அழைத்து, இயன்ற மட்டும் உங்கள் தகப்பனுக்கு நான் ஊழியம் செய்தேன் என்று சொல்லுகிறான். அப்படி நீங்கள் இயன்ற மட்டும், உங்களால் இயன்ற மட்டும் ஜெபிக்கிறீர்கள். இயன்ற மட்டும் ஆண்டவருக்காய் வாழ்கிறீர்கள். இயன்ற மட்டும் ஆண்டவரை தேடுகிறீர்கள். இயன்ற மட்டும் அவருடைய வசனத்தின்படி நடக்கிறீர்கள். இயன்ற மட்டும் நீங்கள் உபவாசம் இருக்கிறீர்கள். இயன்ற மட்டும் உழைக்கிறீர்கள், பிரயாசப்படுகிறீர்கள், முயற்சி எடுக்கிறீர்கள். ஆகிலும் நீங்கள் உழைப்புக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை அநேக காரியங்களிலே காணாமல் இருக்கலாம். இப்படி இயன்ற மட்டும் என்னால் இயன்ற மட்டும் நான் உழைத்தும் நான் பிரயாசப்பட்டும் கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செய்தும் அவர் வழியிலே நடந்தும் அவருக்கு பிரியமானதை செய்தும் அவருக்கு நான் செவி கொடுத்தும் அவர் எனக்கு சொன்னபடி தினமும் வேதத்தை தியானம் பண்ணியும் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்தும் நாம் ஜெபம் பண்ணியும் என்னுடைய வாழ்க்கையில் விருத்தி அடையவில்லையே, என் குடும்பம் விருத்தி அடையவில்லையே, என்னுடைய பொருளாதாரத்தில் விருத்தி காணப்படவில்லையே, என் ஆரோக்கியத்தில் விருத்தி இல்லையே என்று பல காரியங்களில் விருத்தி இல்லாத காரியத்தினாலே கலங்கி போய் வந்திருக்கிறீர்களோ, சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் என்றைக்கு எனக்கு இந்த விருத்தியை தருவார் என்று நீங்கள் கேள்வியோடு வந்திருக்கிறீர்களோ, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு தயவு செய்வேன், நான் உனக்கு இறங்குவேன், உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். அல்லேலூயா. தேவன் வாக்கு மாறாதவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை வேதாகமத்தில் தேவ மனிதர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை தேவனை அறியாதவர்களும் தங்கள் அனுபவத்தின் மூலமாய் அவர் எப்படிப்பட்டவர் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதில் 2 பேரை மாத்திரம் நாம் குறிப்பாக எடுத்துக்கொள்ளும். 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரத்தில்
தாவீதை குறித்து பார்க்கிறோம். அந்த 11 வசனம் 29 அதிகாரம் 11 வசனத்தில் தாவீது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து சொல்லும்போது, கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். ஆண்டவரை குறித்து சொல்கிறான். மாட்சிமையும் வல்லமையும் அவருடையது, வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அவருடையது. கர்த்தாவே, ராஜ்யம் உடையது, முழு உலகம் உடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். நீர் எல்லாருக்கும் தலைவராய் இருக்கிறீர். முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீர் தலைவராய் இருக்கிறீர். அது மாத்திரமல்ல, 12 வசனத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது, உம்மால் வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறீர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று விவரிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்தினால் எல்லாம் ஆகும். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவர் எல்லாவற்றுக்கும் தலைவராய் இருக்கிறவர். அவர் உயர்ந்தவராய் இருக்கிறவர். அவராலே செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை. இதை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த தாவீது சொல்லுகிறான். அவருடைய தகப்பனவனை தன் மந்தையை மேய்க்கும்படி அனுப்பினான். அவன் தகப்பனுடைய அந்த மந்தையை பொறுப்பாய் கவனித்ததினால, அந்த மந்தையை காப்பதில் பொறுப்புள்ளவனாய் இருந்ததினால், கொடுக்கப்பட்ட அந்த வேலையை பொறுப்பாய் செய்ததினால் அதை கர்த்தர் பார்த்தார். தகப்பன் ஒருவேளை நினையாமல் போகலாம். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்பை உண்மையாய் செய்யும் போது வானத்தில் இருக்கிற கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அவர் பார்த்தார். பார்த்தபோது அந்த ஆடுகளின் பின்னே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச மந்தையை உண்மையாய் பாதுகாத்ததினால், உண்மையாய் பராமரித்ததினால் ஆண்டவர் நினைத்தார், இந்த மனிதன் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை அநேகத்தில் அதிகாரியா வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வசனத்தின்படி அவனை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். ஆடுகளின் பின்னே மந்தையை மேய்க்கிற அவனை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி தன்னுடைய அனுபவத்தின் மூலமாய் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த தாவீது சொல்கிறான், அவர் எப்படிப்பட்டவர் என்று பல்வேறு காரியங்களை அவருக்கு சொல்லுகிறான். அவர் சொல்லிவிட்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும், அவர் கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. உங்கள் எல்லைகள் எல்லா காரியங்களிலும் விருத்தி அடைய பண்ண அவர் கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறவர். அவர் பராக்கரும் வல்லமையும் உடையவர். அவர் சதா காலம் உயிரோடு இருக்கிறவர். அவராலே எல்லாம் ஆகும். அதே வேளையில் இன்னொரு மனிதனை பார்க்கிறோம். தானியேல் 4 அதிகாரம் 34 வசனத்தில் ஒரு தேசத்தின் ராஜா, பாபிலோன் என்கிற தேசத்தின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான். தன் அனுபவத்தின் மூலமாக சொல்லுகிறான். தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தியது மூலமாக, அவன் தேவனை அறியாதவன், கர்த்தரை அறியாதவன், பராக்கிரமுள்ள தேவனை அறியாதவன், என்றென்றைக்கு ஜீவித்திருக்கிறவரை அறியாதவன், தேவன் உன்னதமான ஒரு தேவன் உண்டு என்பதை அறியாதவன், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற ஒரு கடவுள் என்பதை அறியாதவன், அவனுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின போது அந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது தன் அனுபவத்தில் அவரை குறித்து சொல்லும் போது அவர் உன்னதமானவர் என்று சொல்லுகிறான். அந்த வசனத்தில் பார்க்கிறோம், அவர் உன்னதமானவர், என்றென்றைக்கும் அவர் ஜீவித்திருக்கிறவர் என்று சொல்லுகிறான். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் ஒருவர் உண்டு, அவர் இந்த உன்னதமான தேவன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமானவர், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறைக்கும் இருக்கும் என்று சொல்கிறான். 35 வசனத்துல பூமியின் குடிகள் எல்லாம் அவருக்கு ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். பூமியில் இருக்கிற எல்லா குடிகளும்
சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி அது உதிக்கும் தொடங்கி அஸ்தமிக்கும் திசை வரை இருக்கிற பூமியின் கடாந்தர இருக்கிற எல்லா மனுஷர்களும் ஒன்றுமில்லை அவருக்கு முன்பாக என்று சொல்கிறான். அவர் தம்முடைய சித்தத்தின்படியே வானத்தையும் வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளெல்லாம் நடத்துகிறார் என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அவருடைய கையை தடுத்து அவரை பார்த்து என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்க ஒரு மனிதனும் கிடையாது என்று சொல்கிறான். 37 வசனத்துல அகந்தையாய் நடத்துகிற மனிதனை தாழ்த்த அவராலே கூடும் என்றும் தன் அனுபவத்து மூலமா சொல்றான். பாருங்கள், அவன் இயேசு ஆண்டவரை அறியாதவன். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது அவரை குறித்து இப்படி சொல்கிறான். எப்படிப்பட்டவர்? அவர் உன்னதமானவர், என்னென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், அவர் வானத்தின் சேனை எல்லாத்தையும் நடத்துகிறவர், பூமியின் குடிகளை நடத்துகிறவர், அவர் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறவர். அவர் கையை தடுத்து ஏன் இப்படி செய்கிறீர்கள் சொல்லத்தக்க ஒருவன் இந்த உலகத்துல கிடையாது. அவர் அகந்தையாய் நடக்கிற மனிதனை அவரால் தாழ்த்த முடியும் என்று சொல்லுகிறார். இந்த நேபுகாத்நேச்சார் அகந்தையா நடந்தான். அவனுடைய அகந்தை மாறுவதற்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை தானியேல் கொடுத்தான். நீர் இப்படி அகந்தியாய் நடக்கிறதை விட்டுவிட்டு, உன் பாவத்தை விட்டுவிட்டு நீ ஆண்டவரை தேடும், அவர் உமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், அவரை நீ சேவியும், அவரை நீ கனப்படுத்தும், அப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் உமக்கு வராமல் இருக்கலாம் என்று ஆலோசனை சொன்னான். இல்ல, வசனத்தை சொல்லணும். வரும், ஆனா ஒரு நிமிஷம் எந்த மனிதனும் தாங்க முடியாது. ஒரு கண்ணிமைக்கு நேரத்துல பெருவெள்ளத்தை அனுப்பிடுவாரு, புயல் காற்று வீச பண்ணுவாரு, சுனாமி உண்டாக்கிடுவாரு, கொள்ளை நோய்கள் அனுப்பிடுவாரு, ஒரு நிமிஷத்துல இயற்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுவார், பூமியை பிளக்க பண்ணுவார். எல்லாவற்றிலும் கண்ணிமைக்கு நேரத்தில் அத்தனை செய்ய வல்லவர் அவர். அல்லேலூயா. அந்த ஒரு நிமிஷ கோபத்தையே மனுஷனால் தாங்க முடியாது. அவருக்கு கோபம் வரும், ஆனால் அது ஒரு நிமிஷம் என்பதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கிறோம், 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மம்ரேயின் சமபூமியில பகலில் உஷ்ணமான வேளையில் கூடாரத்தின் வாசல்ல ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமானாராம். மத்தியான வேளையில தரிசனமாகிறார். 7ஆம் வசனத்துல மாட்டு மந்தைக்கு ஓடுகிறான். அவன் வேலைக்காலத்துல ஒரு நல்ல கொழுத்த இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில கொடுத்து அதை சீக்கிரமா சமன்னு சொல்றான். யாருக்கு? கொழுத்த மாட்டுக்கண்டை அவன் அடித்தான். கடவுளுக்கு. கடவுளே சாப்பிடுறாரு, நம்ம சாப்பிட விடாது. கடவுளே சாப்பிடுவதற்கு அடித்து கொடுக்கிறான். அதுல ராமர் ஒருத்தர் உண்டு, ஒரு சாமியார், அவருடைய அநேக மருந்துகள்லாம் இருக்கிறது. அதை குறித்து அதுல ஒரு கொடுக்கிறது பிரியான்னு சொல்லி அவர் போட்டிருக்கிறாராம். அவர் பிராமணர். அங்கே ஆண்டவர் சந்திக்கிறார். அவன் இப்ப மாட்டு மந்தைக்கு போறான். ஒரு கழுத்தை கண்டு பிடிக்கிறான். வேலைக்காரர்கள் சீக்கிரமா சமணி சொல்றான். சமைத்து விட்டு இப்போ ஆபிரகாம் தன்னுடைய சாராள் அப்பத்தை சுட்டாச்சுது. வேலைக்காரன் கொளுத்த கண்டு அடைத்து சமைத்துட்டான். அந்த ஆபிரகாம் அதை தனக்கு தரிசனமான கத்தடத்துல கொண்டு மரத்தடியில உட்கார்ந்து புசித்தார். இன்றைய நிலை என்ன? பிளாட்ஃபார்ம்ல போடப்பட்டிருக்கிற அந்த இட்லி கடையில இட்லி சாப்பிட்டு விட்டு டீ கடையில் டீ குடிக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன மரத்தடியிலே ஆபிரகாம் அவனுக்கு சமைத்து கொண்டு வைத்த உணவை புசித்தார் என்று பார்க்கிறோம். தாழ்மையை இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஆண்டவரை போல ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு தெரியும், ஊழியத்துக்கு வரும்போது 5 ரூபாய் செலவு பண்ணணும் அப்படி கஷ்டம். ஆனால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்த பிற்பாடு
அவங்க எங்க போய் டீ குடிப்பாங்க தெரியுமா? நான் ஒரு முறை போயிட்டேன். ஒரு பாஸ்டரோட 2 பாஸ்டர் போனாங்க. அவருடைய கூட்டத்தை முடித்து என்னை கூட்டு போனாங்க. KK நகர்ல ஒரு இடத்துக்கு போனாங்க. பிஸ்கட் வாங்கினாங்க. 2 பாக்கெட் பிஸ்கட் 3 பேர். அவர்களை மட்டும் சொல்லல, ஊழியக்காரர்கள் மட்டும் சொல்லல, நாம் எப்படி இருக்க வேண்டும்? மரத்தடியில கர்த்தர் நாம் நடந்த பாதைகளை ஒருபோது மறந்த நிலையை உணர்ந்து நாம் வாழ்க்கை நடத்தணும். அல்லேலூயா. பாருங்கள், இந்த ஆகாரத்தை கொடுத்ததை அதை வைத்தவர் சாப்பிட்டாராம். அதுல போய் சாப்பிட்டார், அதுல உட்கார்ந்து சாப்பிட்டாராம். அன்பாந்தோடைய தாழ்மையை நாம் ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 20 எப்படி புசித்து பிடித்து விட்டாங்க. 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களோடு கூட வழி அனுப்புவதற்கு ஆபிரகாம் போனாராம். 16ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 16ஆம் வசனம் 18, ஆதியாகமம் 18:16 வாசிங்க. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு இவனை ஆண்டவர் சொல்லுக நினைக்கிறார், இவனை பெரிய ஜாதியாக போறான். அது மாத்திரமல்ல, அவன் தனக்கு பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வருகிற பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் என்று கற்பிப்பான், கட்டளை கொடுப்பான் என்பதை அறிந்திருக்கேன்னு சொல்லி அவனுக்கு நான் செய்ய போற காரியத்தை மறைப்பேனோ என்று சொல்லிவிட்டு அவனுக்கு எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அவன் மேல ஒரு பாசம் இருக்குது. அவன் அழிந்து போய் விடக்கூடாது, அவன் நீதிமான் அதுக்குன்னு சொல்லிவிட்டு ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே, துன்மார்க்கனையும் நீதிமானையும் நீர் அழிப்பீரோ? துன்மார்க்கனோடு நீதிமான அழிப்பதற்கு உமக்கு விட்டுருன்னு சொல்றார். திரும்ப ஆண்டவரோடு பேசுறேன், தூளும் சாம்பலுமா இருக்கிறேன், உம்மோடு பேச துணிந்திருக்கிறேன் அப்படி சொல்லுகிறேன். ஆண்டவரே உடத்துல பேசுறேன்னு சொல்றான். பிற்பாடு அவன் பேச ஆரம்பிச்சு சொல்லாங்க, கர்த்தருக்கு கோபம் வராது இருப்பதாக. ஆண்டவர் கோபம் வராது இருப்பதாக. 32 வசனத்துல ஆண்டவரே கோபம் வராது இருப்பதாக என்று சொல்லி இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன் என்று ஆண்டவரோடு பேசினால் சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவருக்கு கோபம் வரும். ஆனா ஒரு பார்க்கிற முதலாவது பார்க்கிற 17 வசனத்தை வாசிங்க. 17 வசனத்துல விபாகம் 13 சபிக்கப்பட்ட ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். அப்படி இருக்கும்போது சபிக்கப்பட்ட ஒன்று உன்னிடத்துல எதுவும் இடத்துல காணப்படக்கூடாது, கையில் இருக்கக்கூடாது. விடுவித்து இடைய பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறது. சபிக்கப்பட்ட ஒன்றும் நம்முடைய கைகளில் காணப்படக்கூடாது. பிலாத்து தன்னுடைய கையை கழுவின, உங்க கையில் ஒப்பு கொடுத்து நீங்க எதுனா செய்யணும் சொல்லி கழுவின. அப்படி நம்முடைய சாபத்துக்கு ஏதுவாத எதுவும் நம்முடைய கையில் காணப்படாதபடி நம்முடைய கைகள் கழுவப்பட்ட சுத்தமான கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி காணப்படும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு தயவு செய்து முக்கியமான காரியம் சொல்லி இருக்கிறது. முதலாவது காரியம் என்ன? தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று சொல்லி அவன் சொன்ன அடையாளம் அற்புதம் நடந்தாலும் அதை வேற ஒரு தேவர்களை செய்ப்போம், வேறு வல்லமை இருக்கிறது. பாருங்கள், அப்படிப்பட்ட தீர்க்க அவன் சொன்ன காரியம் நடந்தாலும் கர்த்தரை விட்டு நாம் விலகுவோம். கர்த்தரை விட்டு நாம் விலகுவதற்கு, கர்த்தரை விட்டு விடுவதற்கு, கர்த்தருடைய வழிகளை விட்டு விடுவதற்கு, சத்தியத்தை விட்டு விடுவதற்கு அவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. அவர்களை விட்டு விலகணும். அவர்களை கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. கொல்லப்பட வேண்டும் என்றால் கொல்லணும் அர்த்தம் அல்ல. உன் கண் உனக்கு இடரலா இருந்தால் அந்த கண்ணை பிடுங்கி எரிந்து போடு. உன் கால் உனக்கு இடரலா இருந்தால் அதை தரித்து போடு. நடுவதற்கு உன் கண் உனக்கு இடரலா இருக்கா, அந்த கண்ணுக்கு அழிக்கம் போட்டுரு, அந்த கண்ணை மூடிரு, அந்த கண்ணுக்கு இடம் கொடுக்காத. உன் கண்ணை பாதுகாத்துக்கொள், உன் கண்ணை பரிசுத்தமா காத்துக்கொள் என்பது அர்த்தம். உன் கால் உனக்கு இடரலா இருக்குதா, தீய வழியில உன்னை போதுக்கு உன் கால் உனக்கு இடரலா இருக்குதா, காரியம் இருக்குமானால் அது சாபம். கர்த்தரை விட்டு உங்களை விலக பண்ணுவதற்கு, உங்களை விட்டு விலக பண்ணுவதற்கு ஏதுவான காரியங்களை உங்களுக்கு ஏவுகிறவர்கள் இருப்பார்கள் என்றால், கிரகத்தில் ஏவுகள் இருப்பார்கள் என்றால், அப்படிப்பட்ட காரியங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் அது சாபத்துக்கிடாத காரியம். அப்படிப்பட்டவைகளும் கையிலே காணப்படக்கூடாது. முதலாவது. இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கிறோம், 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் உடன் பிறந்த ரகசியமா உன்னை ஏவி விட்டால், 8ஆம் வசனம், அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடுக்காமலும் அவன் உன் கண் அவன் மேல் இறங்காமலும் அவன் தப்ப விடாமலும் அவனை
என்ன செய்து அந்த வசனத்தை வாசி முடிங்க. குமாரத்தியாகிலும் மனைவியாகிலும் கணவனாகிலும் பிராண சிநேகிதனா இருந்தாலும் சிநேகிதியா இருந்தாலும் கர்த்தரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ரகசியமான காரியங்களை நம்ம இருதயத்தில் விதைத்தால், நம்ம இருதயத்தில் ஏவினால், நீங்க அவங்களுக்கு இரக்கம் காட்டாது. நான் உனக்கு இறங்குவேன், உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். அல்லேலூயா. அன்பான சாபத்தீடானது எதுவும் இல்லாதபடிக்கு நம்முடைய கைகளை பிலாத்துவின் கைகளைப் போல எப்போதும் காத்துக்கொள்வோம். தம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட கைகளாக காத்துக்கொள்வோம். எந்த சாபத்தீடானதுக்கும் கை கோர்க்கிற நிலையிலே நாம் இல்லாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அவர் சகோதரனாலும் சகோதரர் சொல்லி இருக்கிறது. யாக்கோபு விருத்தி அடைந்தானா? ஆதியாகமம் 30:43 வாசிங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும், அந்த யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். எவ்விதமாய் விருத்தி அடைந்தான்? எவ்விதமா விருத்தி அடைந்தான்? சம்பளம் இல்லாம வேலை பார்த்தான். இப்ப அவனுக்கு ராகேல் மூலமாய், லேயாள் மூலமாய் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இப்ப நான் ஒரு குடும்பஸ்தன் ஆயிருக்கிறேன். உமக்கு 14 வருஷம் நான் வேலை செய்திருக்கிறேன். இங்கே இரு, கூடவே இரு. அவன் சொல்லான், இவ்வளவு நாள் சம்பளம் கர்த்தர் எனக்கு குடும்பத்தை தந்திருக்கிறார், 2 மனைவி தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார். இவளுக்கு நான் எப்ப சம்பாதிக்கிறது? என்ன உனக்கு வேணும்? என்ன உனக்கு வேணும் கேள். அப்போது அவன் லாபானிடத்துல சொல்றான். அவன் சொல்றான், என்ன காரியம் என்ன சொல்றானா, புள்ளியும் வரியும் உள்ள கருப்பாடுகளும் எனக்கு சம்பளமா இருக்கும்னு சொல்லி சொல்றான். அப்படி சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் லாபானுடைய ஆடுகளும் எல்லா ஆடுகளுமே அதிகமான நல்ல ஆரோக்கியமான ஆடுகள் எல்லாம் புள்ளியும் வரியும் ஒவ்வொரு முறையும் அவன் எப்படி கருப்புள்ள ஆடுதான், கலப்பு நிறமுள்ள ஆடுதான் உனக்கு சொல்லும் போது அந்த லாபானுடைய கலப்பு நிறமுள்ள ஆடுகளை போட ஆரம்பிச்சுதான். 10 முறை மாத்தி பார்த்தான். அவன் சொல்றான், உங்கள் தகப்பன் எனக்கு 10 முறை என் சம்பளத்தை மாத்தினான். ஆனா தேவன் அதை அவன் கையில் என்ன ஒப்பு கொடுக்கல. தேவன் அவன் கையில ஒப்பு கொடு பண்ணினார் சொல்கிறான். அல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களை வஞ்சனை செய்கிறவர்கள் உங்களுக்கு அடைக்க வேண்டிய விருத்தியை கொடுக்காதபடிக்கு எத்தனை தடைகளை உங்களுக்கு ஏற்படுத்தினாலும், விருத்தி அடைய முடியாதபடிக்கு உங்களுக்கு எத்தனை காரியங்கள், உங்களுக்கு வஞ்சனையான காரியங்களை செய்து தடைகளை உண்டு பண்ணி கொண்டே இருந்தால் ஒருபோதும் அவர்கள் அகத்தறிந்து கர்த்தர் யாக்கோபை விருத்தி அடைய பண்ணினவர் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் விருத்தி அடைவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதற்கு எதிராக இருக்கிற எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் முறியடித்து உங்களுக்கு ஜெயித்து தருவார். வஞ்சனை செய்கிறதுனால் எத்தனை ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் மகா வரவர மகா பெரியவனான என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்போம். பாருங்கள், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான், விருத்தி அடைந்தான். ஈசாக்கு எப்படி விருத்தி அடைந்தான்? அந்த அதிகாரம் 1-2 ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி யாக்கோபை பார்த்து சொல்றாரு, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு, இங்கே விதவித, இந்த தேசத்தை விட்டு போகாத, இந்த தேசத்திலே இரு, அந்த ஸ்தலத்தில் நிலைத்திருங்கள், அந்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், அந்த ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறதுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் உங்களை தந்திருக்கிற ஸ்தலத்தில் நிலைத்திருங்கள். நீங்கள் அங்கே விட்டு ஓடுவது பரிகாரம் அல்ல. அந்த ஸ்தலத்திலேயே நெருக்கத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் தொடர் வருகிற அற்புதங்களை செய்வார், உங்களுக்கு தயவு செய்வார், உங்களுக்கு அவர் உங்களை விருத்தியடைய பண்ணுவார். இன்னொரு காரியம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 13 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கிறோம். வஞ்சனையாய் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் என்று வாசிக்கிறோம். அந்த ஒரு வசனத்தையும் தியானித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். வஞ்சனையாய் உழைத்து சேர்க்கணுங்க. நம்ம வஞ்சனையாய் ஒருவேளை இப்படி ஏதாவது வைத்திருந்தால் வசனம் சொல்லி இருக்கிறது, குறைந்து போகும். ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும், ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும். அப்படிப்பட்ட வஞ்சனையா திருப்பி கொடுங்க. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்,
சந்ததிகளுக்கு சாபத்தை குவித்து வைக்கிறீர்கள், பின்னாட்கள் சாபத்தை அறிவித்துக் கொள்கிறீர்கள். வஞ்சனையாய் சேர்த்த ஒன்று உங்கள் வாழ்வில் நிலைத்திருக்காது. விருத்தி அடைவான சொல்லி இருக்கிறது. அன்பானவர்களே, அதற்கு புதிய வித பாருங்க. ஆண்டவர் கேட்கிற, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்ன வஞ்சிக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் கேட்கிறார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? அந்த மனுஷன் கேட்கிறான், எதினால் உண்மை வஞ்சி, அது ஒரு நாள் குறைந்து போகும். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கணும், தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கணும். பைபிள் வசனத்தை தான் நான் சொல்றேன். தேவனை வஞ்சிக்கலாமா? டாக்ஸிக்கு சேர வேண்டியது இன்கம் டாக்ஸ் சேர்த்துறோம், கஸ்டம்ஸ் ஆபீஸுக்கு சேர்க்க வேண்டியது கஸ்டம்ஸ் ஆபீஸ் சேர்த்துறோம், இபிக்கு சேர்க்க வேண்டியது இபிக்கு கொடுத்துறோம், இன்னும் நம்ம பேங்க்ல கட்ட வேண்டியதெல்லாம் கரெக்டா கொடுத்துறோம், வாடகை கொடுக்க வேண்டியதெல்லாம் வாடகை கொடுத்துறோம். கவலை வருது. பாருங்க, வஞ்சிக்கலாமா? எதனால் வஞ்சித்தோம்? தசபாகத்திலும் காணிக்கையில் தானே. 1,00,000 ரூபாய் வருமானத்தை ஆண்டவர் சம்பளம் தராரு, அதுல 10,000 கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிடும்? 10 லட்சம் ரூபாய் வருமானம். ஆனா கர்த்தருக்கு கொடுப்பது மட்டும் பிசினத்தனம் பண்றோமே, சரியா? கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுப்போம். வஞ்சிக்கும் போது அதை தேவன் வஞ்சிக்கலாமா? அது நீதிமொழிகள் 11:24, வாரி இறைத்தும் விருத்தியுடையவாறு உண்டு. வாரி இறைக்கிறாங்க சிலர். நாம் கர்த்தரை ஒருபோதும் வஞ்சிக்க கூடாது. வஞ்சனையாய் சேர்த்தது குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்த்ததோ விருத்தி அடைவான்னு சொல்லி இருக்கிறபடி, நாம் கர்த்தரை வஞ்சிக்கிற காரியத்துல நாம் இருக்கிற நிலை விட்டு மனம் திரும்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல கொடுத்திருந்தாராம். அல்லேலூயா. எத்தனையோ சபை, கொரிந்து சபை இருந்தது, எபேசு சபை இருந்தது, பிலிப்பு சபை இருந்தது, ரோம சபை இருந்தது. ஆனால் பாருங்கள், இந்த மக்கோதோனியா சபை நாட்டார் மட்டும் வித்தியாசமானவங்களா இருந்தாங்க. கொடுப்பதை தாராளமாய் கொடுத்தா, உற்சாகமாய் கொடுத்தாங்க, நல்ல மனதோடு கொடுத்தாங்களாம். அதை சொல்லிவிட்டு தான் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறார், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல உற்சாகமாய் கொடுக்க கடவன். விசனமா நீங்க கொடுக்காண்டா, கர்த்தரு கொடுக்க ஊழியம் செய்வதில், கர்த்தர் ஊழியத்தை தாங்குவதில், ஜெபம் பண்ணுவதில், பரிசுத்தமாய் வாழ்வதில், விசுவாசத்தில் உற்சாகமாய் இருக்கிறீர்களோ, அதே போல கர்த்தருக்கென்று கொடுப்பதிலும் நாம் உற்சாகமாய் இருந்தால் கர்த்தர் இடத்துல பிரியமாய் இருப்பார். அல்லேலூயா. முதலாவது சொல்லி இருக்கிறது, சாபத்தீடான ஒன்று கைப்பாடாய் சேர்த்ததை மாத்திரம் கையில் வைத்துக் கொள்வோம், கர்த்தருக்கு பிரியமானது செய்வோம். இப்படி சாபத்தீடான கொலைக்கு கர்த்தரின் கற்பனைகளை கை கொண்டு அவர் பார்வைக்கு செம்மையானது செய்யும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்குவேன், நான் உனக்கு தயவு செய்வேன். காரியங்கள் உங்க கையில் இல்லாதிருக்கும் போது, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஸ்தலத்திலே நிலைத்திருக்கும் போது மாத்திரமல்ல, மூன்றாவதாக வஞ்சனையான காரியங்கள் உங்கள் கையில் இராதபடிக்கு கர்த்தர் உங்கள் கைகளை நீங்கள் காத்துக் கொள்ளும் போது, அவர் உங்களுக்கு தயவுடைய பிள்ளைகளாக காணப்படும் போது, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானது செய்யும் போது கர்த்தர் என்ன செய்கிறவர் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை தருவார், ஆரோக்கியத்தில் விருத்தியை தருவார், ஆயுள் விருத்தியை தருவார், ஆயுளை கர்த்தர் கூட்டி தருவார். எப்போது என்றால், இப்படிப்பட்ட 3 காரியம், சாபத்தீடான காரியங்களுக்கு நீங்கள் விலகி இருக்கும் போது, கர்த்தர் உங்களை குறித்திருக்கிற ஸ்தலத்திலே நிலைத்திருக்கும் போது, வஞ்சனையான காரியங்கள் உங்கள் கையில் இல்லாதபடிக்கு உங்களுடைய கைகளை காத்துக் கொள்ளும் போது கர்த்தர் உங்களை விருத்தி அடைப்பார். எழுந்திருந்து அவரோடு கூட ஒண்டி கொண்டிருப்போமானால் சாபத்தீடானது நம்முடைய கையில் இருக்கிறது. சாபத்தீடானுக்கு விலகி இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தலத்திலே நிலைத்திருக்க உதவி செய்வார். எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார்,
முதிர் வயதானாலும் கோடி நன்றி சொல்லுவேன்.